SR Techs டெக்னாலஜி தட் யூ நீட். வணக்கம் அருமை இந்தியர்களே. இந்த வீடியோவில் நாம் வாட்ஸ்அப்பில் புதுசாக வியூ ஒன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வியூ ஒன்ஸ் அப்படின்னா என்ன, அந்த ஆப்ஷனை எதற்காக பயன்படுத்துறது, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களில் எத்தனை பேருக்கு வாட்ஸ்அப் பிடிக்கும், எத்தனை பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். என்ன பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் சுத்தமாக யூஸ் பண்ண மாட்டேன். அது மாதிரி உங்களில் எத்தனை பேருக்கு வாட்ஸ்அப் பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் புதுசாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த வியூ ஒன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வியூ ஒன்ஸ் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் சென்டராக இருக்கும் பட்சத்தில் யாருக்கோ ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோ அனுப்ப விரும்புகிறீங்க. அந்த ஃபோட்டோ அவங்க ஒரு தடவை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கானது தான் இந்த வியூ ஒன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட ரிசீவர் சைடில் உள்ளவங்கள நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோவை ஒரே ஒரு தடவை பார்க்குற மாதிரி செய்யலாம். ஒன்ஸ் அவங்க பார்த்துட்டு அந்த சேட்டை விட்டு வெளில வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ தானாகவே டெலிட் ஆகிடும். அவங்களோட டவுன்லோட் பொசிஷன்லையும் போய் இருக்காது. ஆனால் இதில் ஒரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வியூ ஒன்ஸை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சென்டர் சைடும் காமிக்கிறேன், ரிசீவர் சைடும் காமிக்கிறேன். அப்படி காமிச்சா உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வியூ ஒன்ஸை பற்றி ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மேஜிக் பென்னை பற்றி. இந்த மேஜிக் பென் எழுதி அரை மணி நேரத்தில் அந்த எழுத்துக்கள் காணாமல் போயிடும். அதே மாதிரி தான் இந்த வியூ ஒன்ஸோட ஃபோட்டோவை ஒரு தடவை அவங்க பார்த்துட்டு வெளில வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களால திரும்பி அந்த ஃபோட்டோவை போய் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோ டெலீட் ஆகிடும். இந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு அப்படிங்கிறதே தெரியாமல் ஆகிடும். இந்த வியூ ஒன்ஸ் ஆப்ஷனை நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம், கெட்ட விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம். இந்த வியூ ஒன்ஸ் ஆப்ஷனில் வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது அவங்க அனுப்புன ரியல் ஃபோட்டோ மாதிரி இருக்காது. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஒன்லி ஃபோட்டோ மட்டும்தான் சென்ட் பண்ணிக்க முடியும். அதாவது ஃபோட்டோஸ் மட்டும் ஒன் டைம் பார்க்குற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லை ஒரு சேட்டோ அனுப்பிட்டு வியூ ஒன்ஸ் ஆப்ஷனில் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. இந்த வியூ ஒன்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு ஃபோட்டோஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் உங்களோட ஃபோட்டோஸை மட்டும்தான் வியூ ஒன்ஸ் ஆப்ஷனில் சென்ட் பண்ணிக்க முடியும். இந்த வியூ ஒன்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படுங்கிறது தெரியலை. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் இருக்கிறது நமக்கு நல்லதுன்னு கூட சொல்லலாம். இந்த வியூ ஒன்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு எனேபிளாக இருக்குது. உங்களில் எத்தனை பேருக்கு எனேபிளாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. உங்களுக்கு எனேபிளாக இல்லைன்னா நீங்கள் இந்த வியூ ஒன்ஸ் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்க. மோஸ்ட்லி எல்லாருக்கும் எனேபிளில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம இந்த வியூ ஒன்ஸ் ஆப்ஷனை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து சென்டர் சைடு, இன்னொன்று வந்து ரிசீவர் சைடு. இந்த சென்டர் சைடில் வாட்ஸ்அப்புக்குள்ளே போனதும் நீங்கள் சேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எப்போதும் சேட் பண்ணுற மாதிரி உள்ளே போய் உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஃபோட்டோஸ் எப்படி சென்ட் பண்ணுவீங்களோ அந்த ஆப்ஷனை கொடுத்து உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம எப்போதும் பயன்படுத்துகிற டெக்ஸ்ட் பார் கொடுத்துருப்பாங்க. அந்த டெக்ஸ்ட் பாரோட ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வியூ ஒன்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வியூ ஒன்ஸ் ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிவிட்டு இதை ரிசீவர் சைடு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சின்ன பாக்ஸில் ஃபோட்டோஸ் போயிருக்கும். அந்த ஃபோட்டோவை அவங்க ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த சேட்டை விட்டு வெளில வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ தானாகவே டெலீட் ஆகிடும். அவங்களோட டவுன்லோட் போர்ஷன்லேயும் அந்த ஃபோட்டோ போய் சேவ் ஆகாது. இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ரிசீவர் அந்த ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த ரிசீவர் அந்த ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த ரிசீவர் சைடு உள்ள ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். திரும்பி அந்த ஃபோட்டோவை நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வியூ ஒன்ஸ் ஆப்ஷன் எப்படி பயன்படுதுன்னு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வியூ ஒன்ஸ் ஆப்ஷன் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியலை. உங்களுக்கு நான் இந்த வியூ ஒன்ஸ் ஆப்ஷனை பற்றி சொன்னது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாதவங்க இல்லை வாட்ஸ்அப்பை பிடிக்காதவங்களுக்கு நான் ஆல்ரெடி கைசாலா அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த கைசாலா பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டால் கொடுக்கப்பட்ட ஒரு அஃபிஷியலான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே சேஃபானது. இதுலேயும் வாட்ஸ்அப் மாதிரியே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த வியூ ஒன்ஸ் ஆப்ஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.
பண்ணுங்கள்.